கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வருஷத்தினுடைய கடைசி நாளில் நாம் என்ன செய்துட்டோம், வந்துட்டோம். ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன செய்யுங்க, என்னென்ன காரியம் நடந்துச்சோ அது எல்லாவற்றையும் எழுதுங்க. ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் என்னென்ன கர்த்தர் நன்மை செஞ்சார் அதெல்லாம் எழுதுங்க. என்னென்ன நெகட்டிவான காரியம்லாம் நடந்துச்சு அதையும் எழுதுங்க. நன்மைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தவறான காரியம், தீமையான காரியம், தோல்வியான காரியம், இதுக்கு கூட என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். இது நம்ம சில நேரத்தில் நன்மைக்கு மட்டும்தான் நன்றி சொல்கிறோம், தீமைக்கு நன்றி சொல்கிறது இல்லை. நிறைய தீமையின் மூலமாக கர்த்தர் நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். இப்போது இந்த நாளில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஒன்று செய்கிறேன், பவுல் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய் ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன்னு சொல்றேன். இப்போ இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை 2024 வச்சிருக்கிறார். ஆனால் அதை போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, சில காரியத்தை மறந்து போக பண்ணுறார். மறந்துடுங்க, சில காரியத்தை மறந்துடு. சில நெகட்டிவான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த 2023 ஃபுல்லாக நெகட்டிவான காரியம் நடந்திருக்கும். நெகட்டிவான திங்கிங் நம்ம மைண்டில் வந்திருக்கலாம். தவறான முடிவை நம்ம எடுத்திருக்கலாம். தவறான காரியத்தை செஞ்சுருக்கலாம். சில பாவம் செஞ்சுருக்கலாம். சில அக்கிரமம் செஞ்சுருக்கலாம். சில தோல்வியை பார்த்துருக்கலாம். சில அவமானங்களை பார்த்துருக்கலாம். சில நிந்தைகளை, சில அவமானங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்க நேரிட்டு இருக்கோம். அதையெல்லாம் மறந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். முன்னானவைகளைன்னா ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை 2024 என்ன வச்சிருக்கிறாரு, அதை நோக்கி இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கு. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த பின்னானவைகளெல்லாம் மறந்து. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழையசே நினச்சிட்டு இருப்பாங்க. புது வருஷமாக இருக்கும், ஆனால் ஐயோ இப்படி நடந்துருச்சு, இப்படி இருக்கிறோமே, அதே நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு முன்னானவைகளை, முன்னாடி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, வாட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அதை நாடி நம்ம போகும் பொழுது கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு போவார். சிலர்லாம் இல்லாததை பார்த்து ஐயோ இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இது இருந்தால் நல்லா இருக்குமே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. அந்த பின்னானவைகளை மறந்து அடுத்த ஸ்டெப்பில் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் அழகாக நடத்துவார், அழகாக நேர்த்தியாக நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. தனிப்பட்ட விதத்தில் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவதற்கு நாங்கள் அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவதற்கு நாங்கள் எங்களை வாஞ்சிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.